என்பதில் இன்னொரு அர்த்தத்தையும் சொல்றாங்க பாருங்க. சும்மா போற போக்கில் இந்த கணக்கு சொல்லிட்டு போகல. 8 என்பது இப்போ சொல்லுவாங்கல்ல, என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அது என்னமா என்சான் உடம்புக்குன்னா, அவங்க கையால ஒரு சாணா வச்சு அளந்தா அவங்க கைக்கு 8 ஜான் இருக்கும் நம்மளுடைய உடம்பு. இங்கே யாரும் அளக்க வேண்டாம், வீட்டுக்கு போய் அளந்து பார்த்துக்கங்க. உடனே இங்கே அளக்க ஆரம்பிச்சிடாம. கவியரசர் ஒரு பாட்டு சொல்லுவார், ஒரு காதல் சோக பாட்டில். அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க. பள்ளியில் போய் படிக்கலை, 8ஆவதை தாண்டி படிக்கலையே தவிர மிகப்பெரிய அவருடைய ஞானத்துக்கு எவ்வளவு அளவு சொல்றது பாருங்க. ஒரு படத்துல ஒரு கதாநாயகி காதலன் பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக சோகப்பாட்டு பாடுறா. அதுக்கு சொல்றாரு, 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. 8 அடுக்கு மாளிகைன்னா 8 மாடி இருக்கிற பில்டிங்ல 9வது மாடி ஓப்பன் டெரஸ்ல கொண்டே விட்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன். அவளுக்கு அந்த காதலன் மேலதான் உயிர் ஆன்மா எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. இவன் தான் வாழ்க்கை துணைன்னு அவ அதை தன்னுடைய நினைப்புக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்கா பாத்தீங்களா. அதைத்தான் அவ சொல்றா, 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன். நான் அவன்தான் எனக்கு வாழ்க்கை துணைன்னு ஏற்றி வச்சிருந்தேன்ல, அப்பேற்பட்ட தலைவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு காதலி சோகப்பாட்டுல பாடுறதுல கண்ணதாசன் சித்தர்களுடைய இந்த கருத்தை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, கண்ணதாசனை எப்படி சொல்றது, கவியரசர்னு சொல்லலாம். அதுக்கு மேல ஒரு வார்த்தையும் சொல்லி நம்ம பாராட்டலாம். 8 அடுக்கு மாளிகை. இந்த 8 என்றக்கூடிய இந்த உடம்பு 2 சொன்னேன் இல்லையா, இந்த 2 பிராணனை குறிக்கக்கூடியது. பிராணனுக்கு எண்ணிக்கை 2ங்க. ஒன்று உள்மூச்சு, இன்னொன்று வெளிமூச்சு. சரியா போச்சா? அப்படின்னு உள்ள வாங்குறோம், அப்புறம் வெளியில விடுறோம். இதுக்கு எண்ணிக்கை 2. இந்த 2ங்கிற அந்த மாத்திரையும் எண்ணிக்கையாக சொல்லுவதும் உண்டு. இப்போ இன்னொன்று யோசிச்சு பாருங்க, 8 என்பது நம்முடைய உடல் சார்ந்தது, நமக்கானது. 2 என்பது பிரபஞ்சத்துக்கானது. இந்த 8ஆக இருக்கக்கூடிய, அதாவது சத்தாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு தனிப்பட்ட முறையில் இருக்கு. அதிலே 2 என்கின்ற எண்ணிக்கை உள்ள பிராணன், அதாவது பிரணவம் சேர்ந்த பொழுதுதான் அது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புக்கு வருகிறது. இந்த உலகத்தில் வெறும் உடம்பு மட்டும் இருந்தால் அந்த உடம்புக்கு சவம்னு பேரு. அதற்குள்ளே பிராணனாகிய 2 என்பதும் சேரும் பொழுது அது சிவமாக மாறுகிறது. சேரும் பொழுது அது மிகப்பெரிய உயிராக மாறுகிறது. அப்ப அகாரம், முகாரம், மகாரம் பிரணவத்தினுடைய பொருளாக இதை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சிவனுடைய அர்த்தம். சிவ மந்திரம் ரொம்ப பெரிதுங்க. அதனாலதான் சொன்னாங்க, இதை எப்படி சொல்லணும்னா பக்தி பெருக்கோட சொல்லணும். சிவய நம சிவய நமன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சிவாய நமக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. அடுத்தது நான் சொல்றேன். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி வெறும் உடம்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது சவம். பிராணனும் சேர்ந்தால்தான் அது சிவம். சேருதுங்களா? இப்போ இந்த ஓம்ங்கிற பிரணவத்துல தான் உலகத்தை படைத்தேன்னு பிரம்மா சொன்னாரா? அதை சொல்ல தெரியாம முருகன் கிட்ட குட்டு வாங்கினாரா? அப்புறமா முருகப்பெருமான் போய் சிவபெருமான் தோல்ல உக்காந்து பிரணவ மந்திரத்துக்கு பொருள் சொன்னாரா? அவர் சொன்ன பொருள் இதுதாங்க. அவர் சொன்ன பொருள் இதுதான். முடிஞ்சு போச்சா? நீங்க எந்த மந்திரம் நம்ம சொன்னோம்னாலும், சரவணபவா இருக்கட்டும், கணபதியே நமக இருக்கட்டும், நமோ நாராயணாயா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஓம் சரவணபவ, ஓம் கணபதியே நமக, ஓம் நமோ நாராயணாய, அப்படிதானே சொல்றோம் நம்ம. ஓம் என்கின்ற அந்த பிரணவத்தோடு சேர்ந்தால்தான் இந்த மந்திரங்களுக்கு உயிர்ப்பு வரும். உயிர்ப்பு இல்லாத ஒன்று எப்படி இருக்க முடியும்? பயன்படுமா? முதல்ல எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இயற்கை வைத்தியர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் ஒரு வார்த்தை. நல்ல சாப்பாடாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க டாக்டர், எது நல்ல சாப்பாடுன்னு நான் கேட்டேன். இந்த ஆர்வக்கோளாறு கேள்வியை கொஞ்சம் அடிக்கடி கேட்டுட்டு நானே மாட்டிக்கிறது உண்டு. நல்ல சாப்பாடாக சாப்பிடணும்னா எது டாக்டர் நல்ல சாப்பாடு அப்படின்னு அவர் சொன்னார், நீங்கள் பால் வாங்கி அதை காய்ச்சி என்ன பண்ணுவீங்க?
காப்பி போட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் டாக்டர். முடிஞ்சு போச்சு. பாலை வாங்கி காய்ச்சி காப்பி குடிச்சிட்டு மிச்ச பாலை சாயங்காலத்துக்கு காப்பிக்கு திருப்தி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவீங்களா? பால் முடிஞ்சிச்சு. அப்புறம் அதை இரவு உரை கூற்றுவோம். தயிர் மறுநாள் இருக்கும், அதிகபட்சம் 2 நாள் இருக்குமா? 3ஆவது நாள் அந்த தயிரை முகந்து கூட பார்க்க முடியாது, புளிச்சு போயிடுமா? தயிருக்குள்ள ஆயுள் 2 நாள் தாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிருக்கிற தயிர் 7 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கா? பாலே நம்ம ஆளுங்க 1 மாதத்துக்கு வச்சுக்கிறாங்க, அது பாலே கிடையாது. தயிர் அது பாட்டுக்கு இருக்கு. அதையும் தாண்டி வெண்ணெய் தயாரிக்கிறோம்னு கடையில் வாங்குறோம், அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு தெரியாது, அது ஒரு சில மாதங்களுக்கு இருக்கு. உண்மையிலேயே இந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, பால், தயிர், வெண்ணெய், நெய், இதில் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் நெய் மட்டும்தான். தேனும் நெய்யும் தான் பல்லாண்டு காலத்திற்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். மற்ற எல்லாமே நாமளா செயற்கையாக பதப்படுத்தினால் மட்டும்தான் அது அப்படியே இருக்கும். அதுலேயும் உயிர் துளி இருக்கான்னு கேட்டால் கிடையாது, அது சவம்தான். நம்ம திருப்திக்கு வைத்த நிரப்புறத்துக்கு அதை எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். நம்ம தமிழர்களுடைய உணவு முறை நல்லா அரிசி உளுந்து சேர்த்து அரைச்சு அதை நல்லா புளிக்க வச்சு ப்ரோபயாட்டிக்னு இப்போ சொல்கிறாங்களா, அந்த இட்லி மாவை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் இட்லி அடுத்த நாள் தோசை முடிஞ்சிருவோம். அப்படிதானே அந்த காலத்தில் பண்ணாங்க. அதுக்கு மேலே 3ஆவது நாள் இருந்தாலே அது புளிச்சு போயிடும். அதில் வெங்காயத்தை போட்டு அதை வெங்காயத்தை புளிப்புக்கு வாடையை குறைக்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் செய்வோம், தாய்மார்கள்லாம் பண்ணுவோம்லம்மா. இது அவ்வளோதான். 2 நாள் மிஞ்சி போனால் 3ஆவது நாள் தீர்ந்து போயிடும், அவ்வளோதான். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் உணவை எப்பொழுது எடுத்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணீங்களோ அதிலேயே அது எல்லாம் உயிர்ப்பு தன்மை போய்விடுகிறது. அது காய்கறியாக இருந்தாலும், பழங்களாக இருந்தாலும், பாலாக இருந்தாலும், மாவாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்த கேள்வி கேட்டாரு, உயிர்ப்பே இல்லாத பொருளை சாப்பிட்டுட்டு உங்க உயிர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்னாரு. உள்ள என்ன போடுறோமோ அதானேங்க வரணும். அதனால நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கூடுமான வரைக்கும் குளிர்சாதன பெட்டியை அளவோட பயன்படுத்திக்குவோம். முழுக்க அதை விட்டுறதுக்கும் முடியாது உடனே. ஆனா தாய்மார்கள் இருக்கிறதுனால சொல்றேன், தயவு செய்து ஒரு 10 நாளைக்கு இட்லி மாவு, தோசை மாவை அரைச்சு அதுக்குள்ளார தள்ளுற பழக்கத்தை விடுங்க. ஆண்கள் பல பேருக்கு இது சந்தோஷமா இருக்குமே, வாசம் தானேங்க. 15 நாள் ஆனாலும் மாவை தீக்கிறதே கிடையாது. தீர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த அரைச்சு உள்ள தள்ளிடுறது. அதாவது மீதமானதை எடுத்து உள்ள வச்சு ஒரு நேரத்துக்கு பாதுகாக்கிறதுங்கிறது போக அதுல வைக்கிறதுக்காகவே அதிக அளவுல செய்யறதுங்கிறது அறிவான செயல் இல்லை. இப்ப உயிர்ப்போடு இல்லாத ஒரு பொருளை உண்டால் நம்ம உடலுக்குள்ளும் உயிர்ப்பு சக்தி இருக்காது.